கிரிக்கெட் கான்டென்ட் நம்ம சேனலில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பாருங்கள் எப்போ இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நான் வணக்கம் நான் ஷோபாசன பிசி போன மிஸ்டர் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம மமிதா பைஜு மேம், ரவிக்குமார் சார் மற்றும் பலர் நடிச்சிருக்கோம் கரப்படம் பார்த்துட்டு நான் அது ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். கதைக்கெல்லாம் பேசிக்கலி அப்பா ரவிக்குமார் சார் பையன் நம்ம சின்ன வயசுல அப்பாவோட ஒரு சங்கான காசை திருடிட்டு வீட்டை விட்டு ஓடிடுறாப்புல மனுஷன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு படம் பார்த்தா தெரிஞ்சிடும், நான் சொல்ல விரும்பல. பட் நேவர்தலெஸ் அப்படி திருடிட்டு போயிடுற ஆள் வந்துட்டு எத்தனையோ வாட்டி அதை வருந்தி வந்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ள வராரு. பட் ஆனால் அப்பா கிட்ட போய் மீட் பண்ற தைரியம் வர மாட்டேங்குது. பிகாஸ் அப்பா பேசிக்கல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆனாலும் அதையும் தாண்டி இவர் கில்ட்டும் தடுக்குது. பட் பல வருஷம் கழிச்சு அப்பா வந்துட்டு நம்ம மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் வருது உதவி கேட்கறதுக்காக பேசிக்கலாம். ஸோ வந்துட்டு எல்லா தைரியத்தை வரவழைச்சிட்டு அப்பா வந்து பார்க்குறாப்புல வந்தவொன்னே தான் வந்துட்டு அப்பா ஏகப்பட்ட பிரச்சனைகள் மாட்டி இருக்காருங்கிறது ரியலைஸ் பண்ணுறாப்புல. சரியா? ஸோ இதனால என்ன அப்பா பேசிக்கலாக என்ன பிரச்சனைங்கிறது அகேன் அதை நான் சொன்னேன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ பேசிக்கலி அவர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மாட்டியிருக்காரு. ஸோ அவரோட பிரச்சனையை சால்வ் பண்ணாரா, அப்பாவோட பிரச்சனையை சால்வ் பண்ணாரா, இல்லை என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு பேசிக்கலி கரப்படத்தோட கதைக்களம் தூக்கி ஓரமாச்சிடலாம். நவ் கம்மிங் டு பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆப்வியஸ்லி பர்ஃபார்மன்ஸஸ். பட்டையை கிளப்பிட்டாங்க எல்லாருமே. எல்லாம் மனுஷன் சொல்லி டயர்டாயிடுச்சுங்க. சூப்பராக நடிச்சிருக்காப்புல எதையுமே குறை சொல்ல முடியாது. வேற லெவல், அவுட்ஸ்டாண்டிங். ஆஸ் யூஷுவல் கில்ஸ் இட் ஒரு பக்கம். நெக்ஸ்ட் மமிதா பைஜு மேம், ஸ்கோப் கம்மி, இன்னும் நிறைய நான் ரோல் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் கொஞ்சம் தான் வராங்க. பட் வந்த இடத்துல பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு இமோஷனல் சீன் 2 பேருக்குள்ள இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு தட்டி தூக்கிட்டாங்க 2 பேரும். பர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லி ஆகணும். அண்ட் ரவிக்குமார் சார் பின்னிட்டாருங்க மனசு. யூ ஃபால் இன் லவ் வித் ஒரு மாதிரி பயங்கரமாக அட்டாச் ஆயிருவீங்க. எஸ்பெஷலி மேக்கப்பில் ஒரு வேலை பார்த்துங்க. லைட்டாக தெத்துப்பல் மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் அது அவரோட பல்வரிசைன்னு கொஞ்சம் லைட்டாக தெத்துப்பல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு மாதிரி அந்த கேரக்டருக்கு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு இன்னசென்ஸ், பயங்கரமான ஒரு பவர் ஃபேக்டர் ஆட் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி மனுஷன் நடித்த விதமும் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். எத்தனையோ படம் நம்ம அவர் நடிச்சு பார்த்துருப்போம். பட் இது இஸ் கிளியர்லி இஸ் பெஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லலாம், இல்லை டாப் 3 சொல்லலாம். மனுஷன் பின்னிட்டாரு, வேற லெவல்னு சொல்லி ஆகணும். அவரும் பின்னிட்டாரு. அண்ட் தென் கம்ஸ் நம்ம இவர் சுராஜ் சார் சம ரோல், பட்டை கிளப்பிட்டாப்ல மனுஷன். அண்ட் ஜெயராம் சார் சரியான ரோல், மனுஷன் பட்டை கிளப்பிட்டாப்ல. அப்புறம் பிருத்வி பிரதர் நல்ல ரோல் நல்லா பண்ணிட்டாப்ல. கருணாசன நல்ல ரோல் நல்லா பண்ணிட்டாப்ல. ஸ்ரீஜா மேம் நல்ல ரோல் நல்லா பண்ணிட்டாப்ல. எல்லாருமே வந்து நல்லா பண்ணிட்டாரு. MS பாஸ்கர் சாரை அண்டர் யூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு அது வந்து கொஞ்சம் லைட்டாக வருத்தம். அது நான் நெகட்டிவ்ஸ் பேசும்போது சொல்கிறேன். பட் MS பாஸ்கர் சார் நான் என்னென்னமோ பயங்கரமாக எதிர்பார்த்தேன். அவரோட லுக்கும் பார்த்தோன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஏதோ பயங்கரமாக அவங்கள ஒர்க் பண்ணியிருக்காங்க மேக்கப்லலாம். ஸோ வந்து அவர் ரோலும் ஏதோ பயங்கரமாக இன்டென்ஸாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கேயோ கொண்டு போய் பயங்கரம் விடுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் டப்புன்னு முடிச்சிட்டாங்க. அது ஒரு மாதிரி என்னன்னா MS பாஸ்கர் சார் இப்படி விட்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மனசு கஷ்டம். பட் நெவர்தலெஸ் அதர்வைஸ் எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். செகண்ட் பாசிட்டிவ் மியூசிக். பிரகாஷ் பிரதர் கண்ணம்மாலாம் அப்படியே அள்ளி விடுதாங்க. அப்படியே வேற மாதிரி. எஸ்பெஷலி நான் அந்த இவங்க 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் ஒரு இடத்துல பயங்கரமாக பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம மமிதா பைஜு மேமும். அந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஒரு இமோஷனல் சீனில் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அந்த கண்ணம்மாவோட அந்த டியூன் வாசிப்பான். ஐயோ அதெல்லாம் ஒரு மாதிரி சுருக்கு நடிச்சிருச்சு. அதாகட்டும், வாயன் கரசாமி ஆகட்டும், அண்ட் தென் தி அதர் சாங்ஸ். சில பாடல்கள்லாம் இறக்கல, பிகாஸ் கதையை ரிவீல் பண்ணுவாங்க இறக்கலன்னு நினைக்கிறேன். அங்கே தான் ஃபஸ்ட் டைம் கேட்டேன். பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ மியூசிக் டெஃபினெட்லி செகண்ட் பாசிட்டிவ் ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லி ஆகும். கேமரா ஒர்க் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு ரொம்ப பிடிச்சது தேனீஸ்வர் அவர்கள். எனக்கு வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய ரூல் பிரேக் பண்ணியிருந்தாங்க. 180 ரூல் நிறைய பிரேக் பண்ணியிருந்தாங்க கான்வர்சேஷன்ஸ் அப்போ. அதை நான் கவனித்தேன். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு கிளைமேக்ஸ் கிட்ட டியோட கார் தான் நினைக்கிறேன். ஒரு வைடு ஷாட்டு, வெறும் அந்த லொக்கேஷனை மட்டும் காட்டுற மாதிரி ஒரு ரோடு, அதில் ஒரு கார் மட்டும் போகும். அந்த கார் போகிற இடத்துல டாலி ஜூம் பண்ணாங்களா என்ன பண்ணாங்க தெரியல. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆச்சு. அப்படியே டாலி ஜூம் தான் நினைக்கிறேன். பட் அது எப்படி பண்ணாங்க தெரியல. ஒரு மாதிரி அந்த ஸ்க்ரீனே நம்மளை உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்கும். பயங்கரமா இருந்துச்சு. இந்த கார் அப்படி போறதுனால அந்த டாலி ஜூம் பண்ணுவோம் அந்த எஃபெக்ட் கிரியேட் ஆச்சு தெரியல. பட் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அந்த ஒரு ஷாட்டு. கேமரா ஒர்க் வாஸ் எக்ஸலென்ட். எனக்கு வந்துட்டு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியானோ. ஸோ கேமரா அடுத்த பாசிட்டிவ் சொல்லியானோ. எடிட்டிங்கும் ஸ்லோ பர்ன் தான் படம். பேசிக்கலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்து பொறுமையாக உட்காரணும். நீங்கள் செட்டில் ஆகும் படம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் தென் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுன்னு போக ஆரம்பிக்கும். பட் ஆனால் எனக்கு பர்சனலாக வந்துட்டு கதை நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சுன்னா வந்துட்டு எனக்கு எடிட்டிங் பேஸெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. நான் வந்து தாராளமாக உட்காந்து பார்ப்பேன். அந்த வரிசையில் எனக்கு எடிட்டிங்கும் வந்துட்டு கரெக்டாக பேஸ்டாக போன மாதிரி தான் இருந்துச்சு. எதுவும் பெருசாக வந்துட்டு எனக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அதுவும் பாசிட்டிவாகவே நான் ஃப்ரெண்டாக சொல்கிறேன். அண்ட் மேக்கப்புக்கு நான் ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லியானோ. எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டியோட மேக்கப் ஆகட்டும். டியோ வந்து நார்மல் இப்படி ஒரு லுக் இருக்கும். பட் பேங்க்கில் ஒரு சீனில் டக்குன்னு ஹேர் ஸ்டைலை மாற்றி விட்டு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாகட்டும், மமிதா பைஜு மேம் ஒரு மாதிரி டேன் பண்ணதாகட்டும், ரவிக்குமார் சார்
அவர்களுக்கு அந்த தெத்து பல்லு வச்சதாகட்டும், நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் நான் சொன்ன மாதிரி அடையாளமே தெரியாத மாதிரி மாத்தினாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீஜா மேம் ஆகட்டும், நம்ம சுராஜ் சார் ஆகட்டும், அப்புறம் எல்லாமே ஜெயராம் சார் ஆகட்டும், எவ்ரிபடிஸ் மேக்கப் வாஸ் அமேசிங். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தா பி ராஜா அவர்கள் அண்ட் ஸ்பெஷல் மேக்கப் இஸ் ரோனக் ஜேவியர் அவர்கள் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லி ஆனோம். அண்ட் காஸ்டியூமர்ஸும் வந்துட்டு நாகு அவர்கள், அண்ட் காஸ்டியூம் டிசைனர் வந்து தினேஷ் மனோகரன் அண்ட் காவ்யா ஸ்ரீராம் அவர்கள். எல்லாமே அந்த 90s செட்டப்பில் போகுது காஸ்டியூம்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கன்வின்சிங்காகவே பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து படத்தோட பாசிட்டிவ்ஸ். ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் டைரக்டர் தினேஷ் காசி அவர்கள் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் பின்னி டாப்ல பயங்கரமாக இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்சஸ். ஸோ அதுவும் வந்துட்டு பாராட்டியாலும் இதெல்லாம் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன பொறுத்தளவுக்கு. படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டியோட படங்களில் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது. இன்ஃபேக்ட் ஒரு சில டைம்ஸ் அடுத்தடுத்தே வந்துடுது, விச் இஸ் ஆக்சுவலி பிகமிங் மொனாட்டனஸ். ஒரே மாதிரி வருது. ஸோ அந்த மொனாட்டனினால அந்த சீன் அவ்வளோ இமோஷனலாக இருந்தாலும் நம்மளால் வந்து இது போன படத்தில் தான் பார்த்தோம், இது கொஞ்ச நாள் தான் முன்னாடி தான் பார்த்தோம், இதே மாதிரி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அடிக்கிறதுனால அந்த இன்டென்சிட்டியை என்னால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஆனோம். பட் இந்த சீன் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு, அது ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இதுக்கு முந்தின படங்களில் இந்த மாதிரி சீக்வன்ஸ் வரும்போது நான் இமோஷனல் ஆன இல்லையா, அந்த மாதிரி இதில் ஆனான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் சொல்லியானோம். இட்ஸ் பிகாஸ் இட் இஸ் மோனோட்டனஸ். அது என்ன மாதிரி சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் க்ளூ ஒன்று தரேன், சொல்லுங்கள், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இதில் யாரடி நீ முதல்ல திடீர்னு ஒன்று நடக்கும், இவர் பயங்கரமாக உடைவார். விஐபியில் திடீர்னு ஒன்று நடக்கும், இவர் பயங்கரமாக உடைவார். அதே மாதிரி இட்லி கடையில் ஒன்று நடக்கும், அதே மாதிரி இந்த படத்தில் நடக்குது. சரியா? ஸோ இட் இஸ் ரிப்பீட்டிங். ஸோ அது கொஞ்சம் பிரேக் ஆச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹேவிங் செட் தட் அதே ஒரு பாயிண்டோட இன்னொன்று அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். கோஇன்சிடென்ட்லாம் நடந்த ஒரு விஷயம் தான் இது. பட் ஆனால் வந்துட்டு இட்லி கடைக்கு அப்புறம் இந்த படம் வந்தது இஸ் இதுவே ஒரு மாதிரி படத்துக்கு கொஞ்சம் இழுத்துட்டுரும் பின்னாடிங்கிற மாதிரி தோணுது. வை? பிகாஸ் இந்த படத்தோட டாபிக் ஆர் ப்ராப்ளி கான்டென்ட் வேறையாக இருந்தாலும் கோர் இமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக இருக்குது. அப்பாக்காக ஊர் மண் எக்ஸெட்ரா. ஸோ அது மாதிரி ரொம்ப கோர் இமோஷனாக அடுத்தடுத்து வரதுனால ஒரு மாதிரி அதை மாதிரி தான் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணலாம் பீப்புளுக்கு. ஸோ அது மேபி நெகட்டிவாக மாறலாமோன்னு தோணுது. அது ரெண்டாவது. மூணாவது டியோட ட்வீட். படம் ரிலீஸுக்கு ஒரு 10-20 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு திடீர்னு ஒரு ட்வீட் போடுறாப்புல, விக்னேஷ் ராஜா யூ ஜீனியஸ், தேங்க்யூ ஃபார் கர அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோம் நம்மளுக்கு சிலித்திருச்சு. இந்த மாதிரி ட்வீட்ஸ் நிறையா படத்துக்கு முன்னாடி போட்டு நான் பெருசாக கவனிச்சது இல்லையா, நான் பார்த்தது இல்லையா, நீங்கள் பார்த்தது இல்லையா, என்ன எதுன்னு சொல்கிறேன். பட் அதை பார்த்தோன்னே அதை எஸ்பெஷலி இந்த வேர்ட் ஜீனியஸ்ன்னு பார்த்தோன்னா நான் ஏதோ பயங்கரமாக யோசிச்சிருப்பாரு போல் இருக்குது. அதை போர்த்தொழில் டைரக்டர் இல்லையா, ஸோ தான் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காரு, வேறு லெவலில் சம்பவமாக யோசிச்சிருக்காரு, ஏதோ பண்ணியிருப்பாரு போல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்லையே. படமாக பார்க்கும்போது இதை நம்ம பார்த்து பரிச்சயப்பட்ட கதைக்களம் தான். இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் நிறையா. ஸோ ஹவ் வாஸ் திஸ் ஜஸ்டிஃபைங் த வேர்டு ஜீனியஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி அதில் இருந்துச்சு ப்ரோ, அந்த ஜீனியஸ் ஃபேக்டர் இருந்துச்சு, நீங்கள் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னா தாராளமாக படம் பார்த்தாளுக்கு சொல்லுங்கள், நான் என்ன திருத்திக்கிறேன்னு சொல்கிறேன். பட் எனக்கு that tweet and the movie did not match. ஸோ எனக்கு அதனால அது ஒரு நெகட்டிவாக தோணுச்சுன்னு சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ குட் ஃபிலிம், இட்ஸ் அ நீட் ஃபிலிம். எக்ஸ்ட்ரானரியானா எனக்கு எக்ஸ்ட்ரானரியாக படலை, ஏன்னு தெரியல. மேபி டி வந்துட்டு ஒரு வேறு லெவல் பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறதுனாலே அப்படியா என்ன ஏது தெரியல. அண்ட் ப்ரோ மாஸ் மூமெண்ட்ஸ் இல்லை, தியேட்டர் மூமெண்ட்ஸ் இல்லைங்கிறக்க அப்படி சொல்கிறீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இட்லி கடையெல்லாம் நான் சில்லறை செதற விட்டு பார்த்தேன், ஓடிடிலாம் போட்டு தேய்ச்சிருக்கேன் அந்த படத்தை. ஆல்சோ இதுவும் திருச்சிற்றம்பலம். ஸோ அதெல்லாம் பெரிய மாஸ் மூமெண்ட்ஸு தியேட்டர் மூமெண்ட்ஸ்லாம் இருக்காது. பட் ஆனால் அது ஒரு மாதிரி அடிக்கும் தெரியுமா நம்மள, அது இந்த இடத்துல எனக்கு மிஸ் ஆச்சு. அது என்னமோ சம்திங் டின்ட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. பட் ஓவராலாக படமாக ஆனஸ்டாக படமாக வந்துட்டு நீட்டான படம் தான், போரு வேஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், நல்ல படம் தான். பட் டியோட படத்துக்கு ஒரு ஃபீல் ஆகும், அந்த ஃபீல் எனக்கு இதில் கிடைக்கல அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆனஸ்டான ஒப்பீனியன் சொல்லிக்கிறேன். பட் ஹேவிங் செட் தட் திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் கரை. உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சுக்க நன்றி குறிச்சிக்கிட்டு சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.